புதிய நாளிலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறோம். तो यीशु मसीह के नाम से आप सबको इस नए दिन की शुरुआत में हम आशीष करके आशीष ஆ, करते எப்பொழுதெல்லாம் வேதாகமத்தை தியானிக்கிறோமோ அப்பொழுது தேவன் அந்த வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். जब जब हम वचन को ध्यान करते हैं तब तब उसकी आशीषों को परमेश्वर हमें देता है। பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட பரிசுத்தவான்கள் என்ன செய்தாங்க? வேத வார்த்தைகளை எழுதினார்கள். पवित्र आत्मा से भरे हुए पवित्र लोगों ने वचन लिखा है। சிலர் சொல்லுவாங்க, அன்றைக்கு அவங்க என்ன செய்தாங்கன்னா வேதாகமத்தை எழுதினார்கள். हाँ, कोई कोई कहेंगे उस समय में वे लोग उस स्थिति के अनुसार वचनों को लिखा था। இன்றைக்கும் சில இடங்கள்ல வசனத்தை கேட்கும்போது आज எழுதுகிற பழக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படிம்பார். आज भी कहीं पर वचन सुनने वाले जो लिखते हैं वे धन्य हैं। ஏன்னா எழுதினவர்களைத்தான் தேவன் அந்த எழுதுறதுக்கு உபயோகப்படுத்தினார். और जो लिखने वाले हैं उनको ही परमेश्वर वहां पर लिखने के लिए इस्तेमाल நம்முடைய किया। வாழ்க்கையிலையும் அந்த வார்த்தைகளை கேட்கும்போது எழுதி தியானிக்கிறது நல்ல பழக்கம். हमारे जीवन में भी वचन को जब हम सुनते हैं उसको लिख कर ध्यान करते हैं तो वो अच्छी बात है। வசனம் தினமுமே ஜனங்களை புதுப்பிக்கிறது. वचन हर दिन लोगों को नया करता है। இன்னைக்கு நம்மளோடு பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை आज हमसे बातें करने वाली परमेश्वर का वचन நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் न्याय का किताब 6वां अध्याय 12வது வசனத்தை வாசிக்கணும். 12 वचन पर। அவனுக்கு தரிசனமாயிற்று, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். दूत ने दर्शन देकर कहा, ए शूरवीर सुरमा, यहोवा तेरे संग है। கர்த்தருடைய தூதனானவர் அவரை இறங்கி வந்து இந்த வேலை செய்து கொண்டிருக்கிற மனுஷனை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். तो स्वयं उतर कर काम करने वाले दास को देखकर ये बातों को कहता है। அவர் சொல்லுகிறார், நீ நிச்சயமாக நீ ஒரு பெரிய பராக்கிரமத்தை பலசாலி. वो कहता है निश्चय तू एक शूरवीर है, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். परमेश्वर तेरे साथ है। உண்மையிலே கிதியோனுடைய வாழ்க்கையில அவன் ஜெபம் பண்ணல, அவரை எதிர்பார்க்கல, அப்படிப்பட்ட நேரத்துல கர்த்தர் பேசுகிறார். गिदयोन के जीवन में उसने परमेश्वर को देखने की प्रार्थना न की, ना उसका इंतजार किया, वैसे समय में परमेश्वर से मुलाकात कर। ஆனா இன்னைக்கு நம்ம காலையில போய் உட்கார்ந்துருக்கோம். आज हम सुबह यहाँ पर बैठे हैं, கிதியோனை போல இல்ல. गिदयोन के समान नहीं, சரி, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்போம், और परमेश्वर के वचन हम அந்த सुने, வார்த்தையை நம்ம அப்படியே விசுவாசிப்போம். उस वचन को हम विश्वास அப்படி ஒரு करेंगे। எதிர்பார்ப்போட நாம இருக்கோம். ऐसे एक इंतजार में हम हैं। இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து கிதியோனை பார்த்து சொன்ன வார்த்தை தான், आज भी हमें गिदयोन को देखकर जो कही हुई बातें हमारे நீ लिए, பராக்கிரமசாலி, तू शूरवीर है, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். परमेश्वर तेरे साथ है। எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? कैसे हम उसे स्वीकार सकते हैं? உண்மையிலே அவன் பலசாலியா தான் இருந்தானா, सच में वो शूरवीर था, இல்ல கர்த்தர் அவனோடு இருக்கிறது அவனுக்கு தெரியுமா? या परमेश्वर उसके साथ है वो उसे पता था? தெரியல. नहीं। இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படிதான். आज बहुत लोगों के जीवन में நமக்குள்ள ஒரு பலம் இருக்கிறது, கர்த்தர் தந்திருக்கிறார். हमारे अंदर एक सामर्थ्य है जो प्रभु ने दिया है, அது நமக்கு தெரியல. वो हमें पता नहीं। அவர் நம்மளோடு இருக்கிறார், அது நமக்கு புரியுது. दूसरा वो हमारे साथ में, वो भी हम समझ नहीं पाते। கிதியோன் சொன்ன வார்த்தையை தான் நம்மளோடு கர்த்தர் பேசுகிறார். गिदयोन से कही हुई बातें ही हमें बताता है। நீ சாதாரண ஆள் இல்ல, பலசாலி. तो साधारण व्यक्ति नहीं, तू शूरवीर நீ है, தனி அல்ல, நான் உன்னோடு கூட तो இருக்கிறேன். अकेला नहीं, मैं तेरे साथ हूँ। எத்தனை பேருக்கு அந்த வசனத்தை அங்கீகரிக்கிறோமோ அப்படியே நம்ம ஆண்டவரே அப்படியே ஆகட்டும். कितने लोग उस वचन को ऐसे ही स्वीकारते हैं, प्रभु ऐसे ही मेरे जीवन में होने दे, அப்படியே ஜோமுதலா ऐसी प्रार्थना करेंगे। எங்களுக்கு இறக்கமும் வல்லமை நிறைந்தவரே விசுவாசம். अनुग्रह और सामर्थ्य भरा प्रभु आपको धन्यवाद। நீ சொல்ல ஆகும் கட்டளையிட இருக்கும். आप कहें तो हो जाएगा, आप आज्ञा दे तो वो जो है रुक जाएगा। வேதம் சொல்லுது அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். वचन कहता है वो सर्व सामर्थ्य है। அப்படிப்பட்ட மகிமையானவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ऐसे महिमा खुदा को हम आराधना करते கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. हैं। परमेश्वर को खुदा मानने वाले लोग धन्य हैं, நாங்கள் பாக்கியவான். हम धन्य हैं। தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவர்கள் பாக்கியவான். परमेश्वर के वचन को ज्ञान करने वाले धन्य हैं। இந்த கால வேளையில எத்தனையோ கோடி கோடியான ஜனம் உடைய சமூகத்தில் இருக்கிறார். सुबह के समय कितने ही करोड़ों लोग आपके उपस्थिति में हैं। அதிகாலையில் भोर के समय ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், हर एक को परमेश्वर देख कर कहता நீ है பலசாலி, तू सूरवीर है, நம்மோடு கூட मैं இருக்கிறார். तेरे साथ हूँ। நன்றி சொல்கிறோம் பிதாவே. धन्यवाद करते हैं। அப்படிப்பட்ட அந்த மகிமையை நான் உணர்ந்து நடந்து கொள்ள கிருபை செய்யும். ऐसे महिमा को हम एहसास कर चलने के लिए मदद कीजिए। தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை, बिना हार का जीवन, சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை, समाधान का जीवन, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை चंगाई का जीवन நீர் கொடுத்து ஆசீர்வதிங்க. आप देखे हमें आज இயேசுவினுடைய நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं। आमीन। आमीन। கிதியோனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய
இக்கட்டான ஒரு காலம். गिदियोन के जीवन में संकट का समय था। காரணம் கிதியோனுடைய காலம் வந்து நியாயாதிபதிகளுடைய காலம். कारण गिदियोन का जो समय था वो न्यायों का समय था। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அவங்க ஏரியால உட்கார வச்சிட்டாரு. इस्राएली लोगों को जैसे प्रभु ने वाग्दान किया वैसे उसको स्थान में बिठा दिया। ஆனா அதுக்கு பிறகுதான் அந்த ஜனங்கள் ஒரு நிர்விசாரமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். उसके बाद वे लोग अपनी मनमानी का जीवन बिताने लगे। பல பல தீர்க்கதரிசிகள் பரிசுத்தவான்லாம் இருந்தாங்க. बहुत सारे भविष्यद्वक्ताएं और पवित्र लोग भी थे। யோசுவா, योशुआ, காலேப், कालेब, மோசே, मूसा, ஆரோன். हारून, கடைசியில யார் வரா? யோசுவா. आखिर में योशुआ आता है। இவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தா கூட இருந்தவங்க நிறைய நன்மைகளை பெற்றாங்க. इन सब के जीवन में अगर हम देखेंगे जो साथ में थे बहुत सारी भलाई पाए थे। ஒரு பலன் இருந்தது. एक सामर्थ्य था। பரவாயில்ல, நமக்கு இந்த ஆளு இருக்காங்க. हाँ ठीक है, हमारे लिए कोई है। ஆனா கிதியோனுடைய காலத்துல இப்படிப்பட்ட யாருமே இல்ல. पर गिदियोन के समय में ऐसा कोई उनका मददगार नहीं। ரெண்டாவது அவங்க அப்பாவே பலி தப்பி போயிட்டு இருக்கிறாரு. दूसरा उनके पिता खुद वो मार्ग से बढ़ते हुए थे। அந்த காலத்துல எங்கேயாவது பச்சையான மரம் இருந்ததுன்னா அங்க ஒரு கோயிலை கட்டியிருந்தாங்க. उस समय में कहीं हरा हुआ पेड़ दिखा तो वहां पर मंदिर बांध देते। மனம் போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. मन मर्जी के जीवन बिता रहे। நியாயாதிபதிகள் சரியாக தேவனுடைய பார்வையில அவங்க இல்ல. न्यायी लोग सही परमेश्वर के नजरों में नहीं थे। ஆனா அந்த ஒரு பொல்லாத குடும்பத்துல பிறந்த இந்த கிதியோன் उस बुरे परिवार में जन्म हुआ एक गिदियोन ஒரு வார்த்தையை இருதயத்துல வைத்திருக்கிறார். एक वचन को हृदय में रखा हुआ அந்த था। வார்த்தையை வச்சுதான் கர்த்தர் சொல்கிறார், நீ பலசாலி. उस वचन को रखकर परमेश्वर कहता तू शूरवीर है। அது என்ன பாருங்க, 13வது வசனம். क्या है देखिए 13 वचन में। அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியாடைய கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றார். गिदोन ने उससे कहा, हे मेरे प्रभु, विनंती सुन, यदि यहोवा हमारे संग होता तो हम पर ये सब विपत्ति क्यों पड़ती? और जितने आश्चर्य कर्म का वर्णन हमारे पुरखों यह कहकर करते थे, क्या यहोवा हमको मिस्र से छुड़ा नहीं लाया? वे कह रहे हैं, आप तो यहोवा ने हमें त्याग दिया और मिदानियों के हाथ में कर दिया है। கிதியோனுக்கு வயசு எவ்வளவு? गिदियोन का क्या उम्र होगा? 20க்கு மேல இருக்கலாம். तकरीबन 30 से अधिक की है। அதாவது ஒரு சரியான பல வாலிபனை தாண்டி இருக்கிறார். अच्छा एक जवानी के स्थान में है। ஏன்னா எதிரிகளுக்கு மத்தியில ஒரு இடத்துல தன்னுடைய கதிரெல்லாம் எடுத்து ஆயத்தப்படுத்தி विरोधियों के बीच में एक स्थान में अपने सारे कटे हुए फसल को लेकर उनसे तैयार, அதுவும் பயந்து போய் தான் செய்தார். वो भी डर कर ही कर रहा है। ஆனா அந்த நேரத்துல கர்த்தருடைய தூதனானவர், उस समय में परमेश्वर का स्वर्गदूत, நம்ம எல்லாருக்கும் தெரியும் கர்த்தருடைய தூதனானவர் யாரு? हम सब जानते हैं परमेश्वर का स्वर्गदूत कौन? இயேசுவானவரே வந்து நிற்கிறார். वहां पर स्वयं यीशु आकर खड़ा ஏன்னா है। தேவனுக்கு உருவம் கிடையாது. क्योंकि परमेश्वर का कोई रूप नहीं। தேவனை பார்ப்பதுக்கு ஒரு உருவம் இருக்குன்னா அது மகிமையான ஒரு சாயம். परमेश्वर को देखने का कोई रूप है तो महिमा का साया है। அதத்தான் கர்த்தருடைய தூதன் அல்ல, தூதன் ஆனவர். इसलिए परमेश्वर का दूत नहीं, परमेश्वर का அவர் விசேஷமான ஒரு தூதன். वो विशेष दूत है। ஆபிரகாமோடு பேசினவர், अब्राहम से बात करता ஆபிரகாம் था। வீட்டுக்கு வந்தாரு, अब्राहम के घर पे आया, நிறைய பரிசுத்தவனை சந்தித்தார். बहुत सारे पवित्र लोगों से मुलाकात। அவருக்கு ஒரு மகிமையான ஒரு ரூபம் இருக்குல்ல, அதுதான் விசேஷமாக கர்த்தருடைய தூதனானவர். उसका एक महिमा का रूप है, उसका ही यहोवा के दूत ऐसा लिखा है। हिंदी में எப்படி எழுதிருக்கு? 12 वचन. यहोवा के दूत। उसको यहोवा के दूत ने दर्शन देकर कहा, हिंदीல வித்தியாசம், தமிழ்ல வித்தியாசம். हाँ हिंदी में थोड़ा अलग है, तमिल में अलग किया है। தூதன் அப்படிங்கிறது ஒண்ணு, दूत अलग है। தூதன் ஆனவர் அப்படின்னா அது கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை. स्वर्गदूत और एक परमेश्वर का दूत है ऐसा कहते हैं। அவன் ஒரு சாயல் பார்க்கக்கூடிய, वो एक दिखाई देने वाले रूप में दिखे। எல்லா தூதர்களையும் பார்க்க முடியாது. सारे स्वर्गदूत को हम कभी कभी स्वर्गदूत की दर्शन करते हैं। பழைய படிச்சது அவர் நம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும்
அக்கினி ஜுவாலையும் வச்சிருக்கிறார். वो पुराने नियम में लिखा है वो अपने दूतों को हवा के रूप में और आग के रूप में रखा है। ஒரு சில இடங்கள்ல தேவன் தன்னுடைய சாயலாகவே வந்து மனுஷனோடு இடைபெறுகிறார். पर किधर किधर परमेश्वर में एक साये में आकर मनुष्य के साथ बातें करता है। ஆதியாகமம் 32ல யாக்கோபோட டைரக்டா வந்து அவனோட பேசுகிறார். उत्पत्ति 32 में याकूब के पास सीधे उसमें परमेश्वर யாக்கோபும் அவனுடைய காலை பிடிச்சிட்டாருன்னு போட்டிருக்கு. याकूब भी उसके पैरों को पकड़ लिया। பிதாவுக்கு கால் இருக்கா? पिता का पैर है क्या? அவர் சர்வ முழு உலகத்தையும் நிரம்பி இருக்கிறார். वो पूरी दुनिया को भरा हुआ है। வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதபீடம். आसमान उसका सिंहासन और धरती उसका पैर। அவருக்கு ஒரு கால் கையெல்லாம் இல்ல. उसका कोई पैर या हाथ नहीं है। ஆனால் அவரை பார்க்கிறதுக்கு ஒரு உருவம் இருந்தது, மகிமையின் சாயல். उसको देखने का एक रूप था, वो महिमा का साया। அவர் ஆளை போல காணப்பட்டார். वो भी इंसानों के रूप में दिखाई। ஓசியா சொல்கிறார், அவர் தூதனோடும் மனுஷனோடும் போராடி ஜெயிச்சிட்டார். होशिया में लिखा है कि वो दूतों के साथ और मनुष्य के साथ युद्ध कर विजय प्राप्त किया। கர்த்தருடைய தூதனானவர்னா பழைய பாட்டுல இயேசுவானவரே அப்படி வந்து ஒரு சாயல்ல தன்னை வெளிப்படுத்திட்டார். तो ये यहोवा के दूत ऐसा लिखा है, इसका मतलब वो स्वयं परमेश्वर यीशु आकर वहां पर दर्शन दिया। அவர் சொல்கிறார், நீ பராக்கிரமசாலி, कहता तू शूरवीर है, நான் உன் கூட இருக்கிறேன். मैं तेरे साथ हूँ। ஆனா அது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும். पर वो उसे स्वीकार नहीं हुआ। வயசு எப்படி அவருக்கு வாலிபத்தை கடந்துச்சு. उसका जवानी गुजर चुका है। ஆனா அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. और वो कहने वाली वचन को சொல்லிட்டீங்களா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா அப்பா எல்லாம் சொல்லியிருக்கிறேன். कहता जब मैं छोटा था मेरे माता पिता कहते थे இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வல்லமையோட கரத்தினால கொண்டு வந்தார். इजराइल लोगों को परमेश्वर ने सामर्थ्य के साथ अपने வழியில வந்து எந்த இஸ்ரவேலனை யாரும் தாக்க முடியல. रास्ते में आते समय कोई इजरायलियों को कोई मार नहीं सकता था। பார்வோனே அவன் கூட்டத்தையுமே அழிச்சிட்டார். बड़ा शूरवीर था वो, फिरौन और उसकी सेना को नाश कर दिया। இஸ்ரவேல் பலன் அல்ல, इजरायलियों का बल नहीं, परमेश्वर का அவர் கூட இருந்தார். और साथ था। அதனால அவங்க ஜெயம் பெற்று வந்தாங்க. इसीलिए वो विजय पाकर आए। அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ऐसा मैंने सुना है, ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே. पर आज ऐसा नहीं है। இன்னைக்கு எங்க விரோதி எல்லாம் எங்க கோதுமை அறுத்துட்டு போயிருந்தாங்க. आज हमारे विरोधी सब हमारे दान को ले चले, எங்களுடைய கனிகள் எல்லாம் பிடிக்கிட்டு हमारे போயிருந்தாங்க. फलों को ले जाता है। எங்க ஆடு மாடை கூட சபதேசியா கொண்டு போயிருந்தாங்க. भेड़ बकरी हमारे वो सबको भी जबरदस्ती ले चले जाते। இங்க இருந்தா எப்படி நடக்கும்? अगर आप हमारे साथ होते அதனால तो நீங்க எங்க கூட இல்ல. इसलिए आप हमारे ஆனா साथ। கர்த்தர் சொல்லுகிறார், तो परमेश्वर कहता है நான் உங்கள்ட்ட நிறைய நேரம் சொல்லியிருக்கிறேன், मैंने तुमसे बहुत बार कहा है, பொய்யை நம்பாதங்க, झूठ पे भरोसा मत, விக்கிரகத்துக்கு மேல பரவசம் வைக்காதங்க, मूर्ति के ऊपर भरोसा मत करना, எதையுமே பார்த்து பயப்படாதங்க, किसी को देखकर घबराना नहीं, எனக்கு மட்டும் பயப்படுங்க. तुम मेरे को देख के डर। யோவான சொல்லி பார்த்தேன், कितने ही बार मैंने இஸ்ரவேலர்கள் கேட்கவே இல்லை. इजरायली उसे सुने नहीं, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில நீங்க மாட்டிக்கிட்டீங்க. इसलिए ऐसी परेशानी में आप फंस ஆனா गए। இப்போ நான் சொல்றேன், நீ பராக்கிரமசாலி, पर अभी मैं कहता हूँ तू शूरवीर है, நான் கூட இருக்கிறேன். मैं तेरे साथ हूँ। இந்த வார்த்தையெல்லாம் சொன்ன உடனேதான் கிதியோனுக்கு ஒரு பலன் வருகிறது. ये बातों को कहने के बाद गिदियोन को एक बल आता है। எப்பொழுது தேவ சத்தம் கேட்டானோ அப்ப கிதியோன் நல்ல பலமாயிட்டு. जब परमेश्वर की आवाज सुनी तब गिदियोन सामर्थ्य हो गए। தேவனுடைய சத்தம் அந்த காலத்துல நேரடியா வந்திருக்கிறது. परमेश्वर की आवाज उस समय में सीधे से आया है। நிறைய பேருக்கு சொப்பனத்துல கூட வந்திருக்கிறது. बहुत सारे लोगों को सपने में भी आया है। சத்தம் வந்த உடனே அதை நம்புறாங்கல்ல, அப்பதான் அவருடைய பலன் கிடைக்கும். आवाज सुनकर उस पर भरोसा करने के बाद उनको बल मिलता है। புதிய ஏற்பாட்டுல யோசேப்போட கர்த்தர் சொப்பனத்துல பேசுகிறார். नए नियम में, पुराने नियम में यूसुफ के साथ परमेश्वर सपने में बातें। மரியாளை உன் மனைவியாக சேர்த்துக்கொள்ள, நீ பயப்படாத, मरियम को तो अपनी पत्नी स्वीकार ले, तू घबरा मत। அவளுடைய வயிற்றுல இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. कि पेट में जो गर्भ है वो पवित्र आत्मा के द्वारा है। சத்தம் கேட்டோடனே அப்படியே பயந்துட்டாரு. वो आवाज सुनकर वो ऐसे ही घबरा गया। உடனே அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். तुरंत उसने कही हुई वचनों को वो पालन करता है। மரியாதை அப்படி டைரக்டா தூதனே வந்து और பேசினார். मरियम से ऐसा नहीं, सीधा गब्रिएल दूत आकर बातें करता है। நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், आशीष की गई है, உன் மேல தேவனுடைய கிருபை இருக்கிறது, तेरे ऊपर परमेश्वर का अनुग्रह है, பரிசுத்த ஆவியினால் நீ கர்ப்பம் அடைய पवित्र போகிறாய். आत्मा से तो गर्भवती होगी। இது நேரடியா நடக்குது. ये सीधे सीधे होता है। ஆனா யோசேப்புக்கு அப்படி இல்ல, சொப்பனம் தான். पर यूसुफ को ऐसा नहीं सपने में। எனக்கு நம்ம இடத்துல கர்த்தர் எப்படி இடைப்படுகிறார்? आज हमारे साथ परमेश्वर कैसे நான் बात, வசனம் வாசிக்கும் போது, हम वचन पढ़ते இல்ல समय, வசனம் கேட்கும் போது ये वचन सुनते समय நம்மளோடு கர்த்தர் சொல்லுகிறார், हमारे साथ प्रभु कहता है பயப்படக்கூடாது, கர்த்தர் உன்னோடு கூட तो இருக்கிறார். डरना मत, परमेश्वर तेरे இந்த साथ। வார்த்தையெல்லாம் நம்ம அப்படியே அங்கீகரிக்கணும். इस वचनों को हम ऐसे ही அது स्वीकार, அப்படியே ஆம் தகப்பனேன்னு சொல்லி நாம் இருதயத்துல அறிக்கையிடணும். हाँ ऐसे हाँ प्रभु करके हम हृदय में कबूल, ஏன்னா வசனம் வந்து அதோட பவரோ அதோட ஏதோ குறையல. क्योंकि वचन का सामर्थ्य कुछ ऐसे घटी नहीं हुई।
ஒரு சில வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைவேறிட்டு एक दो वचन अगर हम देखेंगे वो पूरा हो चुका அந்த है। வசனம் இந்தி வேலை செய்யாது उसके बाद वो वचन कार्य नहीं என்ன करेगा। வசனம் வேலை செய்யாது कौन सा वचन ஏதோ काम? ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாக குமாரனை பெறுவார் அது நடக்குமா एक स्त्री गर्भवती होकर एक पुत्र को जन्म देगा और वापस அது होगा। நடந்து முடிச்சிட்டு वो हो चुका அது है, நடந்து- ही होगा। ஆனாலும் அந்த வார்த்தையில வல்லமை ஜீவன் இருக்கு फिर भी उस वचन में सामर्थ्य और जीवन है। வசனத்தை வாசித்து தேவனுடைய சமூகத்துக்கு குழந்தைகள் எல்லாம் பெற்றிருக்காங்க बहुत सारे उस वचनों को पढ़कर परमेश्वर की उपस्थिति से बच्चों को पाए हैं। பரிசுத்த ஆவியினால் அல்ல पवित्र आत्मा के द्वारा नहीं, கிருபையினால் अनुग्रह के द्वारा। அப்ப அந்த வார்த்தை அப்படி அது நடந்து तो वो वचन ऐसे ही नहीं हो रहा, वो हो चुका है। வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் पढ़ने वाले धन्य हैं। கிதியோனை பார்த்து பேசுறோட கிதியோனுக்கு இன்னும் ஒரு பேலன் வருது गिदियों को देखकर बातें करते हैं, उसको एक बल मिलता है। உடனே 14வது வசனத்துல ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் 14 वचन में एक वाग्दान देता है। அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். तब यहोवा ने उस पर दृष्टि करके कहा, अपनी इसी शक्ति पर जा और तू इस्राएलियों को मिद्यानियों के हाथ से छुड़ाएगा। क्या मैंने तुझे नहीं भेजा? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது परमेश्वर का वचन क्या कहता है? இப்போ கர்த்தர் தூதனானவன் போல டைரக்டா கர்த்தர் அவனோடு பேசுகிறார் परमेश्वर उससे बातें कर रहा है। அதே ऐसा பாட்டுக்கு பாருங்க கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து परमेश्वर उसकी ओर देखकर, அப்பதான் தெளிவா அவன் பக்கத்துல முகமுகமா பார்த்து பேசுகிற மாதிரி इसका मतलब सीधे सीधे उससे चेहरे से चेहरा मिलाकर बातें कर। அவர் சொல்லுகிறார் இருக்கிற பலத்தோட वो போகிறேன் कहते हैं जो बल है उसी में जा। யோசித்து பாருங்க என்ன பலன் இப்ப இருக்கு उसके पास क्या बल था? என்ன பலன் இருக்கு क्या बल था? பலன் எங்க இருக்கிறது बल कहाँ पर है? வார்த்தையில இருக்கு वचन में है। ஆண்டவருடைய வசனத்துல தான் பலன் प्रभु இருக்கு के वचन में ही बल है, வேற எங்கேயும் பலன் இருக்கு और कहीं पर बल। கர்த்தர் சொல்லுகிறார் உன் இதயத்துல ஒரு பலன் இருக்கு प्रभु कहता है तेरे हृदय में एक बल है। இஸ்ரவேலுடைய காலத்துல தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார் इस्राएलियों के समय में परमेश्वर उनकी मदद की। இந்த நம்பிக்கை இருக்குல்ல ये भरोसा तुझे है, இது நம்புதல நீ तो भरोसा இது करता है, போதுமே ये काफी है। இந்த பலத்துல நீ போகணும் इसी बल में तुझे जाना है, அவர் சொல்லுகிறார் இந்த இருக்கிற பலத்தோட நீ போ इसी के बल से तू जा। நீ இஸ்ரவேலரை மீதியானுடைய கையிலிருந்து ரட்சிப்பாய் तो इस्राएलियों को मिद्यान के हाथों से छुड़ा देगा। நான் உன்னை அனுப்புகிறேன் मैं तुम्हें भेज रहा हूँ। அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் वही एक बड़ी आशीष है। இப்போ கிதியோனுக்குள்ள அந்த நம்பிக்கை வருகிறது अब गिदियोन के अंदर वो भरोसा आता है। நல்ல ஒரு வசனம் யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் नोबेल भविष्यद्वक्ता की किताब एक वचन है, 3வது அதிகாரம் 10வது வசனம் इससे अध्याय के 10वां वचन। யோவேல் 3:10 உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. अपने अपने हल के फाल को पीट कर तलवार और अपने अपनी हस्तियों को पीट कर बरसी बनाओ। जो बलहीन हो वह भी कहे कि मैं वीर हूँ। எப்படி இத நம்ப முடியும் பாரு कैसे इसे स्वीकार सकते हैं? சாதாரண மண்வெட்டிகளை நீங்க எடுக்கணும் பட்டயமா செய்யணும் तो हल को जोतने वाले को आप क्या करना? तलवार मार, அறிவால ஈட்டியா செய்யணும் हंसियों को पिटकर बर्छी बनाना। பலன் இல்லட்டாலும் என்ன சொல்லணும் बलहीन हो तो भी क्या कहना है? தன்னை आपको वीर कहना। எப்படி இந்த இது எப்படி சொல்லுவாங்க எப்படி சொல்ல முடியும் कैसे वो कह सकते हैं, कैसे कहेंगे? தீர்க்கதரிசி யோவேல் சொல்லுகிறார் भविष्यद्वक्ता योएल कहता है, பலவீனனா இருந்தாலும் என்ன சொல்லணும் तो बलहीन है तो भी क्या நான் कहना? பலவான் मैं शूरवीर हूँ। பாடா ஜோசப் அடிக்கடி இதைத்தான் அவர் அறிக்கை செய்தார் हमेशा पास्टर जोसेफ यही बातों को कबूल करते हैं। வசனத்தை நீங்க அறிக்கை செய்யுங்க वचन को आप मुंह से कबूल அது कीजिए, எனக்குள்ளது वो मेरा है, மாதிரி. वो मेरा நல்ல है। தமிழ் பாட்டு ஒரு பாட்டு இருப்பாங்க பலவீன நல்ல பலவீன நல்ல தேவன் சொன்னார் பலவீன நல்ல பலவீன நல்ல தேவன் சொன்னார் தேவன் சொன்னார் Hallelujah, 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 hallelujah.
தேவனுடைய வார்த்தையை அப்படியே உரிமை கொள்ளுகிறது. परमेश्वर के वचन पे ऐसे हक जताना। ஒரு சிலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்காங்க. एक दो लोग अलग तरीके से भी है। யாக்கோபு மாமா வீட்டுல இருந்து தப்பி வராரு. याकूब अपने मामा के घर से बच कर आता है। கர்த்தர் சொன்னதுனாலதான் வராரு. प्रभु ने कहा तो आता ஆனா है। வந்த உடனே அவங்க மாமாவும் வந்துட்டாரு. वो आते आते उसके पीछे उसके मामा ससुर ஆனா ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. दोनों एक जगह पर मुलाकात। அப்ப ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆதியாகமம் 31:41 तो 30:41 ஆதியாகமம் என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் இத்தாக்கி பயபக்திக்குரியவனும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை பெருமையாய் அனுப்பி விட்டீர்கள். தேவன் என் திருமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். 20 वर्ष तक मैं तेरे घर में रहा। हाँ? 42 मेरे पिता का परमेश्वर अर्थात अब्राहम का परमेश्वर जिसका भाई इसहाक मानता है, यदि मेरे और न होता तो निश्चय तू आप मुझे छूते हाथ जाने देता। मेरे दुख और मेरे हाथों का परिश्रम को देखकर परमेश्वर ने बीती हुई रात में तुझे डांटा। ஆனா உண்மையிலே இந்த வார்த்தை இங்க வார்த்தைன்னா அவ்வளவு ஒரு திருப்தி இல்லை. सच में आप ये वचन पढ़ेंगे हमें अच्छा संतोष नहीं होगा। தாவீது இந்த இப்படிப்பட்ட வார்த்தையை பேசல. दाऊद ऐसी बातों को नहीं। தாவீது என்ன சொல்றாரு? दाऊद क्या कहता है? என் தேவனாகிய கர்த்தர், मेरा परमेश्वर, என் தேவன், मेरा परमेश्वर, நான் நம்பி இருக்கிறவர். मैं भरोसा कर रहा हूँ। இவரு செய்திருந்தாலும் इतनी भलाई परमेश्वर उसके जीवन में किया जो என் தேவன் மட்டும் என்கிட்ட இல்ல அப்படின்னு அப்படி நடந்திருக்காதுன்னு சொல்லல. मेरा परमेश्वर अगर मेरे साथ ना होता तो ऐसा नहीं होता है। கர்த்தர் என்னோட இருக்கிறார். मेरा परमेश्वर मेरे அந்த साथ, தெப்பு இல்ல. वो बातें नहीं அவர் है। சொல்றார், என் பிதாவின் தேவனாகிய கர்த்தர், ஆபிரகாமுக்கு கடவுளா இருந்தார்ல அவர் என் கூட இருக்கிறார். मेरा पिता का परमेश्वर जो अब्राहम का खुदा था वो मेरे साथ है। அது சாட்சியம். वही गवाही नहीं है। என் தேவன், मेरा அது परमेश्वर, உரிமை. वो हक। தாவீது சொல்றாரு, दाऊद ऐसे ही कहते, என் தேவனாகிய கர்த்தர் என்னோட இருக்கிறார். मेरा परमेश्वर खुदा मेरे साथ है। எங்க அப்பா வணங்குற கடவுள் என் கூட இருக்காரு, அது இல்ல. मेरे पिता जो नमन करते हैं वो खुदा मेरे साथ है। உண்மைதான். वो सही बात है। ஆனாலும் நான் சேலஞ்ச் பண்ணணும். उसे मगर मैं हक जताना है। பவுல் சொல்றார், நான் நம்பி இருக்கிறவர் யாருன்னு தெரியும். पौल कहता मैं जिस पे भरोसा करता हूं कौन नहीं जानता। விலகி பண்ணாரு, என்னை கைவிடைய वो मुझसे ना दूर होगा ना मुझे छोड़ेगा। அதனால என்னுடைய முக்கியமான காரியத்தை நான் அவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறேன். इसलिए मेरे अहम बातों को मैं उसके हाथों में दे அவர் दिया। கடைசி நாள்ல எனக்கு தருவார். वो आखिरी दिनों में मुझे देगा। அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, ऐसा एक भरोसा, அந்த நம்பிக்கை தான் கிதியோனுக்கு வருது. वो भरोसा ही कीजिए। ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை அனுப்புகிறேன். परमेश्वर कहता मैं तुम्हें भेजता போ, हूं, जा, நீ பலன் அடைவாய். तो बलवंत होगा। மாசத்துல நம்ம நினைக்கிறோம், इस महीने में हम கிதியோனை सोच போல रहे हैं गिदोन के समान ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார். परमेश्वर ने मुझे என்ன भेजा। வேலையானாலும் சரி, कोई भी काम, எதுனாலும் சரி, कुछ भी क्यों ना हो, எப்படியும் இருக்கட்டும் உலகம், कैसे भी दुनिया, தேவன் தன்னுடைய வார்த்தையில உண்மை உள்ளவர். परमेश्वर अपने वचन में सत्य है। அப்படிதான். स्वीकारने वाले भी ऐसे ही, அதுதான் வார்த்தை கிரியை செய்கிறது. ऐसे ही वचन कार्य करता है। ஒரு ஊழியக்காரர் சொன்னார், एक बार एक सेवक ने कहा था 2 முறை குழந்தை கழிச்சிட்டு 2 बार बच्चा जो है गिर चुका था। சாட்சி சொன்னாரு, இது கம்சகம் ஒரு 3-4 வருஷம் உங்க குழந்தையே பிறக்க கூடாது. डॉक्टर कह दिया 3-4 साल तक आपको बच्चा होना नहीं है। அவங்க சொன்ன உடனே புருஷன் மனைவிக்கும் ஆலோசனை சொல்லியாச்சு. ऐसे पति पत्नी को वो सलाह बता दिया गया। ஆனா 6 மாசம் கழிச்சு புது வருஷம் பிறந்திருக்கு. 6 महीने के बाद नया साल का जन्म हुआ। அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, वो सेवक ने कहा தாவீது இழந்து போன சகலத்தையும் திருப்பி கொண்டான். दाऊद ने खोए हुए सारी बातों को फिर से अपना लिया। பெரியதும் பெரியதும் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். छोटे बड़े सबको उसने वापस ले लिया था। பாஸ்டர் மனைவி நினைச்சுதான், तो पास्टर की औरत ने அப்ப कहा நானும் இழந்ததுதான் திருப்பி கொள்ள तो முடியுமா? मैं भी खोए हुई बातों को ले सकती हूँ क्या? நான் நம்புகிறேன் தகப்பனே, मैं फिर ये विश्वास करता என் हूँ சரீரத்துல என்னெல்லாம் நான் இழந்திருக்கேனோ அதை நான் திரும்ப मेरे பெற்றேன். शरीर में जो कुछ हमने खोया है वो सब फिर से मैं लौट पा रही हूँ। தாவீது சொல்றார், சிறியதும் பெரியதும் ஒண்ணு கூட விடல, எல்லாம் நான் திரும்ப பெற்றுக்கிறேன். दाऊद के अंदर छोटा बड़ा किसी को मैंने छोड़ा नहीं, सब मैंने वापस पा लिया। அதை செஞ்சவங்களுடைய மனைவி தான் சொல்ல முடியும். हाँ भाई, अभी जो कहा कि औरत नहीं है, அதே வருஷத்துல எனக்கு குழந்தை பிறந்தது. वही साल में मुझे जो है बच्चे का जन्म। कैसा? தேவனுடைய வார்த்தையை நான் பிடித்து கொண்டேன். परमेश्वर के वचन को मैंने पकड़ लिया। அதுதான் அது வசனத்துடைய வல்லமை. वही वचन का सामर्थ्य है। புதியவன் கூட
அந்த நேரத்துல கர்த்தர் சொன்னது அப்படியே நம்புகிறேன். गिदियोन खुद उस समय में प्रभु ने कई बातों पे ऐसी लिखी, இருக்கிற பலத்தோட போ. जो है उस बल में जा। என்னதான் பலன் இருக்கிறது? क्या बल है? ஒரு காலத்துல கர்த்தர் எங்களுடைய முற்பிதாக்களை விடுதலை ஆக்கினார், காப்பாற்றினார். एक समय में परमेश्वर हमारे पूर्वजों को छुड़ाया और बचाया, பார்த்து அது போதும். वो काफी है। அந்த நம்பிக்கை விசுவாசம் தான் நமக்கு காரியத்தை वो வாய்க்கப்படுது. भरोसा, वो विश्वास ही हमारे जीवन को सफल करता है। ரூத் எப்படி சொன்னா தெரியுமா? लूत ने कैसा कहा, உன் தெய்வம் தான் என் தெய்வம். तेरा खुदा ही मेरा அது खुदा ஒரு है। நல்ல நம்பிக்கையான வார்த்தை. एक अच्छा भरोसा वाला वचन है। உன் தெய்வம் தான் எனக்கு இருப்பாரு அப்படின்னு சொல்ல. உன் தெய்வம் என்னுடைய தெய்வம். हाँ, वो तेरा परमेश्वर भी मेरा सहारा, ऐसा नहीं कहा, तेरा परमेश्वर உன்னுடைய मेरा, தேசம் என்னுடைய தேசம். तेरा देश मेरा देश। எங்க இருக்கியோ அங்க நானும் இருப்பேன். तो जहाँ रहेगी वहाँ मैं भी இந்த रहूंगा। நம்பிக்கை நல்ல அறிக்கை இருக்கிறது நல்ல ஒரு சாட்சி. वो मुंह से जो कबूल विश्वास रहता है वो अच्छी गवाही। அந்த வார்த்தை அறிக்கை हमारे जीवन में भी उसे कबूल करना है। தேவன் मेरा என்னோடு கூட இருக்கிறார். मेरे साथ है। இயேசுவானவருடைய அந்த பொருளே இம்மானுவேல். यीशु मसीह का जो नाम का जो मतलब ही इमानुएल है। இம்மானுவேல் என்னது? इमानुएल का मतलब है சர்வ வல்லவரே என் கூட இருக்கிறார். सर्व सामर्थ्य मेरे साथ है। அதை நான் அறிக்கை செய்ய उसे मैं कबूल करना है। परमेश्वर मेरे साथ, எங்க போய் நின்னாலும் சரி, कहीं पर भी मैं யாரோட பேசுறாலும் சரி, इससे भी बातें करूं, தேவன் என்னோட இருக்கிறார். परमेश्वर मेरे அந்த साथ। நிலை இருக்கும்போது எல்லாமே மாறி वो परिस्थिति होते समय सब बदल जाता है। தேவன் அப்படிப்பட்ட வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். परमेश्वर ऐसे वाग्दान देता है। நியாயாதிபதிகள் 6:14 திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். न्याय की किताब में 6:14 होता है। அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். அதுதான் தேவனுடைய வாக்கு. वही परमेश्वर का वचन है। 6:14 वचन। तब यहोवा ने उस पर दृष्टि करके कहा, अपनी इसी शक्ति पर जा और तू इसराइलियों को मिदानियों के हाथ से छुड़ाएगा। क्या मैंने तुझे नहीं भेजा? கர்த்தருடைய வார்த்தை. परमेश्वर का वचन, அந்த மாதிரி ஒரு தைரியமான வார்த்தை அவர் கொடுக்கிறார். ऐसा एक धैर्य वचन प्रभु देता है। அவங்க தெரியும் ஏசாயா தீர்க்கதரிசியும் முழு வேதாகமும் ஒரே மாதிரி. हम जानते हैं कि ऐसा भविष्यवक्ता का पूरा किताब और पूरा वचन एक तरफ, दोनों एक समान है। பழைய ஏற்பாடு எத்தனை புத்தகம் இருக்கு? 39 அதிகாரம், 39 புத்தகம். पुराने नियम में 39वां जो अध्याय किताबें हैं। புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அப்போ மத்தேயு புத்தகம் எத்தனாவது புத்தகமா மாறுது? नए नियम में मत्ती फिर कितवा नंबर में आना चाहिए? 40வது புத்தகம். 40. அது 39 அடுத்து 40. 39 के बाद 40 आना है। இங்க 40வது அதிகாரத்தை ஏசாயா வாசித்தேன்னா अगर ऐसा है 40वां अध्याय को अगर पढ़ेंगे तो அங்கதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஸ்டார்டிங், அந்த செய்தி ஆரம்பமாகுது. वहीं पर यीशु मसीह का वो संदेश, वो जो सुसमाचार। 40 வாசித்தேன்னா அதுல யோவான் சொன்னுடைய செய்தி, 40 को पढ़ेंगे யோहன்னா बपतिस्मा, இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கம், यीशु मसीह का प्रचार, நிறைய அவருடைய அந்த வாக்குத்தத்த வார்த்தையெல்லாம் வருகிறது. बहुत सारे वाग्दान वचन आते हैं। இது எல்லாம் பார்க்கும்போது என்னன்னா ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் முழு வேதாகமத்துல இருக்கிற எல்லாவற்றையுமே வெளிப்படுத்துகிறது. इसमें है ये है कि ऐसा भविष्यवक्ता की किताब पूरे वचन को वहां प्रकट करता है। மத்தேயுடைய சுவிசேஷத்தினுடைய ஆரம்பம் 40வது அதிகாரம். मत्ती सुसमाचार का शुरुआत 40वां अध्याय। அது கர்த்தருடைய மகிமையை எல்லாருமே பார்ப்பாங்க. परमेश्वर की महिमा सारे लोग देखेंगे। ரெண்டாவது அவர் பேசுவார். वो बातें करेगा। உலகத்தில் உள்ளதெல்லாம் மறைஞ்சிடும், ஆனா தேவன் சொல்லுகிற வார்த்தை மறையாது. दुनिया की सारी बातें छुप जाएगी पर प्रभु ने कही हुई वचन छुपेगी नहीं। 9வது வசனம் சொல்லு, சியோன் என்னும் சுவிசேஷகியே. 9वां वचन में लिखा है सिय्योन नामक सुसमाचार। அவருடைய நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய வசனம் அது சுவிசேஷம், நல்ல செய்தி. तो सुनने वाला वचन, स्वीकारने वाला वचन, अच्छा संदेश। முழு மத்தேயுடைய சுவிசேஷத்தையும் இந்த ஒரு அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். पूरा मत्ती का सुसमाचार एक अध्याय में हम देख सकते हैं। அடுத்து 42வது அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷம். 41वां अध्याय में मार्क का सुसमाचार। அப்படி ஒவ்வொரு சுவிசேஷ ஒவ்வொரு புத்தகமும் வரிசையா ஏசாயால ஒத்து போகிறது. ऐसा हर एक सुसमाचार ऐसा है कि किताब के साथ मेल मिलाप करता है। மத்தேயு முழு அதிகாரத்தை 41வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். मत्ती को 41 में हम देख सकते हैं। கடைசி மத்தேயு என்ன முடிக்கிறாரு? आखिर में मत्ती क्या खत्म करता है? சகல सारा अधिकार मुझे दिया गया है।
जाओ सबको चेले बना दो, விசுவாசிக்கிறவங்க ஞானஸ்நானம் கொடுங்க. विश्वास करने वाले को बपतिस्मा। உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாளும் நான் கூட இருப்பேன். दुनिया के अंत तक आखिरी दिनों तक मैं तेरे साथ। இதுதான் மத்தேயு சொல்லுகிறார். यही मत्ती कहता है। இந்த புத்தகத்துல பார்த்தீங்கன்னா கடைசி வசனம் அப்படிதான் போடுறது. इस किताब में भी आखिरी वचन ऐसे डाला है, கர்த்தருக்கு காத்திருக்கணும். परमेश्वर के इंतजार में புதிய பலனை பெறுவீர்கள். आप नए बल को पाएंगे, சாதாரண பலன் அல்ல, புதிய பலன். साधारण बल नहीं, नया बल। கழுதை போல செட்டைகளை அடிப்பீர்கள். उकाब के समान आप पंख ஓடினாலும் எடைப்பட மாட்டீர்கள். आप दौड़ेंगे तो भी थकेंगे, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள். चल कर जाएंगे तो भी निराश ना होंगे। தேவன் தன்னுடைய வார்த்தையை அது மாதிரி சொல்லியிருக்கிறார். परमेश्वर अपने वचनों को ऐसे ही இந்த बताता है। 40 அதிகாரத்தை கர்த்தர் சொன்னார், நான் யார் தெரியுமா? 40वें अध्याय में प्रभु कहता है, मैं कौन है जानता है? உலகத்தில் உள்ள எல்லா காரியமும் என்னுடைய கருத்துல இருக்கிறது. दुनिया की सारी कार्य बातें मेरे हाथों में है। என்ன நீங்க எதுக்குமே ஒப்பிட முடியாது. मुझे तुम किसी के साथ मिला नहीं सकते। கடல்ல உள்ள தண்ணி எல்லாமே என் கையில இருக்கு அப்படிங்க. समुद्र की सारी पानी मेरे हाथों के अंदर है। அவ்வளவு மகிமையான மகத்துவமான ஆண்டவர். इतना महिमा महत्व बड़ा प्रभु, எவ்வளவு மலையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கேன். इतना पहाड़ है उन सबको मैंने तोड़ कर எல்லாம் रखा है। வெயிட் போட்டு வச்சிருக்கேன். सब मैंने वजन निकाला है। கருங்கல்லுக்கு மணலா நான் அளந்து போட்டேங்க. जो समुद्र के मट्टी को मैंने माप कर डाला है, அவர்தான் சர்வவல்லவர். वही सर्वसामर्थ्य। தேவன் தன்னை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி எப்படியாவது அவன் பலன் அடையணும்னு விரும்புகிறார். परमेश्वर लोगों के बीच में अपने आप को प्रकट कर कैसे भी वो शूरवीर बनाना है। வசனம் தான் என்னை பலப்படுத்தும். वचन ही मुझे அந்த बलवान வசனத்தை நான் அறிக்கை செய்யும் போது उस वचन को जब मैं कबूल करता हूँ, வசனம் வாசிக்கலாம் 41வது அதிகாரம் वचन पढ़ेंगे 41वां अध्याय में, ஏசாயா 41ல 10வது வசனம். ऐसा 40:10। நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுகிறேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். मत डर क्योंकि मैं तेरे संग हूँ, इधर उधर मत भाग क्योंकि मैं तेरा परमेश्वर हूँ। मैं तुझे दृढ़ करूंगा और तेरी सहायता करूंगा, अपने धर्ममय दाहिने हाथ से मैं तुझे संभाले रहूंगा। எவ்வளவு ஒரு பலமான வார்த்தை. कितना एक सामर्थ्य वचन है। வேலை செய்யற இடத்துல அந்த ஓனர் வந்து இந்த வார்த்தையை நமக்கு சொன்னா எப்படி இருக்கும்? काम करने के स्थान में मालिक ने आकर ये बातें हमें देखकर कहेगा, எவ்வளவு ஒரு தைரியம் வந்துடும் நமக்கு. कैसा एक धैर्य आ जाएगा। பிரதர் வேலை செய்யறதுல ஐ திங்க் பிரதர் வேலை செய்யற ஸ்டீபன் டாக்டரே வந்து இந்த வார்த்தையை அவருக்கு பேசினா எப்படி இருக்கும்? ऐसा काम करने के स्थान में स्टीफन डॉक्टर स्वयं आकर ये बातों को कहेंगे तो कहता है, பயப்படாத, मत डर, நான் உன் கூட मैं இருக்கேன், तेरे संग हूँ, திடமனதா இருக்கு. इधर उधर मत कर। எல்லாம் போயிடும், எல்லாம் பயம் போயிடும், டென்ஷன் எல்லாம் போயிடும். सारा भय और चिंता निकल ஆனா जाए। இந்த வசனம் தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு நம்மளுக்கு और பேசப்படுது. ये वचन प्रभु का वचन जो हमसे आज बातें कर நம்முடைய रहा है, ஆண்டவர் செத்து போல வரல, உயிர் कि உண்டு. हमारा परमेश्वर मरा हुआ नहीं, அதே उठे। வார்த்தை நம்மளோட பேசுகிறார். वही बातें हमसे भी कह रहा है, பயப்படாத, डर मत, நான் உன் கூட இருக்கிறேன். मैं तेरे संग हूँ। உண்மையிலே நம்மளாம் அந்த வசனம் வாசிக்கும் போது ஆம் ஆண்டவரே நீர் என்னோட இருக்கிறீர். निश्चय हम सब वो वचन पढ़ते हैं, हाँ அந்த प्रभु मेरे வசனத்தை साथ। நான் ஏற்றுக்கொள்ளும் போது விசுவாசிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை நான் பார்க்கிறேன். वचन को स्वीकारते समय, विश्वास करते समय मेरे जीवन में अद्भुत कार्य देख सकते அவர் சொன்னா சகாயம் பண்ணேன்னா நான் உதவி हैं। वो செய்வேன். खुद कहता है मैं सहायता करूंगा, मतलब मदद करूंगा। உன்னால முடியலன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். मेरे से नहीं होगा तो मैं मदद करूंगा। என்னுடைய நீதியின் கரத்தினாலே உன்னை தாங்குவேன். मेरे धार्मिकता के हाथों से मैं तुम्हें संभालूंगा। நீதியின் கரம் இருக்கும், நீதியின் கரம். ये धार्मिकता का हाथ। புதிய ஏற்பாடுல நீதியான புஸ்தகம் ரோமர் எழுதுறேன். हाँ, नए नियम में धार्मिकता का जो किताब है वो रोमियो का அதை எழுதுறது பூரா சொல்லு, என் நீதி, என்னுடைய நீதி, நீ உன்னை நீதிமானாய் மாற்று. उसमें सब लिखा हुआ कहता है मेरा धार्मिकता, உன்னுடைய मेरी நீதி அழுக்கான கருத்து, मेरा धार्मिकता जो है वस्त्र गंदा वस्त्र है, என்னுடைய நீதி அப்படி இல்லை. पर मेरा धार्मिकता ऐसा नहीं। நான் உன்னை பலப்படுத்துவேன். मैं तुम्हें बलवंत बनाऊं। தேவனுடைய நீதியின் காரம் நம்மளோட இருந்தா तो परमेश्वर எல்லா டென்ஷனுமே மாறி. धार्मिकता हाथ हमारे साथ रहेगा तो सब परेशानी। தேவன் நல்லவர். परमेश्वर भला है, மகிமையான காரியங்களை நமக்கு और செய்வார். महिमा की बातों को हमारे लिए करे। நான் தேவ சமூகத்தை கொடுத்து அதை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு ஆசீர்வாதம். कुछ भी हो हम परमेश्वर की उपस्थिति में देख उसे पाना वही आशीष है। எலியா எலிசாலாம் இப்படிதான் சொன்னாங்க. एलिया एलिशा से वैसे ही कहते हैं, வீட்டுல ஓட்ட என்ன இருக்கு? तेरे पास घर में क्या है? கொஞ்சம் என்ன இருக்கு? थोड़ा सा तेल है, கொஞ்சம் மாவு இருக்கு. थोड़ा आटा है, பரவாயில்ல, அது போதும். बस वो काफी है। கர்த்தருடைய வார்த்தையை அவர் சொல்லுகிறார். परमेश्वर का वचन को कहता है, நான் உனக்கு சொல்லுகிறேன், मैं तुमसे कहता हूँ
இந்த தேசத்துல பஞ்சம் முடி வரைக்கும் इस देश में अकाल खत्म होने तक இருக்கிற மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது. तेरे घर के आटा भी ना खत्म होगा ना तेल। வார்த்தை அப்படியே நம்பி அவ போற. वो वचन पे ऐसे ही भरोसा कर कर वो जाती है, அவ வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம். उसके जीवन में एक बड़ा आशीर्वाद। இதைத்தான் கர்த்தர் புதிய ஏற்பாட்டுல முதல் பிரசங்கத்திலே சொல்கிறார். यही परमेश्वर ने नए नियम में पहले प्रचार में कहता है। என்ன சொல்றாரு? क्या कहता है? எலியா தீர்க்கதரிசி காலத்துல, एलिया भविष्यवक्ता के समय, எலிசா தீர்க்கதரிசி காலத்துல एलिशा के भविष्य के समय में எத்தனையோ குஷ்டரோகிகளா இருந்தாங்க. इतने ही कोड़ी बीमारी वाले, எல்லாரும் சுகமாக. और कोई चंगाई नहीं। வார்த்தையை நம்பினவர் சுகமடைந்தார். वचन पे भरोसा करने वाला चंगा हो। எத்தனையோ விதவைகள் இருந்தாங்க. इतने ही विधवाएं थी, ஆனா சாரிபாத்து விதவை மட்டும்தான் செழிப்பா இருந்தா. सारे बात एक विधवा केवल वो जो है फलदायी थी। காரணம் என்ன? कारण क्या है? தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை அப்படியே நம்பி போனா அது நடந்தது. भविष्यवक्ता की कई बातों को ऐसे भरोसा कर करके ऐसे हो गए। என்ன சொல்ல விரும்புகிறார்? क्या कहना चाहता है? என்ன சொல்ல விரும்புகிறார்? तुमसे क्या कहना चाहता அவர் है? சொல்றாரு, நான் உங்களை எல்லாரையும் சுகமாக்குவேன். मैं तुम्हें सब कुछ सिंगार நான் दूंगा। உங்களுடைய குடும்பத்தை मैं ஆசீர்வதிப்பேன். तेरे परिवार को நான் आशीष, குருடருடைய கண்ணை திறந்துடுவேன். मैं अंधों की आंखों को खोल செத்தவரை दूंगा। எழுப்பிடுவேன். मरे हुए को जिंदा எனக்கு பவர் இருக்கு. करूंगा। मेरे अंदर நான் அந்த ஆளு. मैं ही वो இந்த व्यक्ति। வசனம் நீங்க நிறைவேற்று. ये वचन आज पूरा, யாருமே நம்பல. कोई भरोसा नहीं, அதனாலதான் அந்த ரெண்டு பேரையும் காமிக்கிறார். इसलिए दोनों को बताता है। நம்பினால் அந்த ஆசீர்வாதத்தை जो பெற்றுக்கொள்ளும். भरोसा करेगा उस आशीष को पाएगा। நம்மளால இந்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். हम सब उस वचन को पढ़ते समय उस आशीष को पाना है। கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து வாங்குகிறது. परमेश्वर के हाथों में देख कर लेना है। எதுக்கு சம்பளத்தை வாங்கி ஜெபம் பண்ணணும்? कितने लोग पगार को लेकर प्रार्थना करते அப்ப हैं। அந்த சம்பளத்தை ஆசீர்வதிக்கணும். परमेश्वर आप इस पगार को आशीष कीजिए, நான் கடன் வாங்க கூடாது. उधार न लेना எனக்கு है। மிச்சம் வேணும். मुझे इसमें बचत चाहिए, क्यों नहीं होगा? அவரு 5 அப்பத்தை 2 பேரையும் ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு. ரொம்ப பெருகிட்டல. 5 रोटी 2 मछली को आशीष करके दिया, वो कितना बढ़ गया है। வாழ்க்கையில வந்தாலும் அத கர்த்தரை கொடுத்து வாங்குற பழக்கம். कोई भी चीज हमारे जीवन में प्रभु को दे कर लेना वो आदत। அது எனக்கு அந்த ஒரு ராஜா யோசபாத்து கிடைக்கும். यहोशपात है, அவனுக்கு ஒரு எதிரி பயங்கரமா ஒரு லெட்டரே கொடுத்துட்டான். उसका एक विरोधी उसके विरोध में एक लेटर लिख कर देता है, நான் வாங்கிடுவேன். तुझे मैं कुछ नहीं के रूप நாங்க में, வந்தோம்னா உங்க வீட்டுல இருக்கிற ஒரு செங்கல் கூட எங்க ஆளுக்கு கிடைக்காது. मैं आऊंगा तो तेरे घर के एक भी ईंट हमारे लोगों को मिलेंगे। அவ்வளவு ஆளு இருக்கு. इतने आदमी है, அவன் வந்து சுத்தெல்லாம் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டான். ऐसे एक लेटर लिख कर दे देता அவன் है। நேரா அந்த லெட்டர் கொண்டு தெரிஞ்சான். वो सीधा वो लेटर को लेकर சர்ச்சிலோடு விரிச்சிட்டான். कलीसिया में रख देता है। கீழே கவையிலோடு விரிச்சு வச்சுட்டு हाँ, कलीसिया में अकेले में वो ஜெபம் பண்ணு, ஆண்டவரே இந்த லெட்டரை பாருங்க. प्रभु इस लेटर को அவன் देखिए, இந்த மாதிரி கொடுத்துருக்கான். वो ऐसा दिया है, நம்ம அப்படி செய்ய முடியுமா? क्या हम ऐसे कर सकते हैं? டாக்டர் ரிப்போர்ட்டை डॉक्टर பைபிள் கிட்ட வச்சு डॉक्टर के रिपोर्ट को हम बाइबल के सामने இப்படி எல்லாம் ரிப்போர்ட் வந்துருக்கியா? प्रभु ऐसे ऐसा रिपोर्ट आया है, சகோதரர் எல்லாம் கோளாறுன்னு சொல்றாங்க. मेरे शरीर में ये सब गड़बड़ियां हैं। பாருங்க கொஞ்சம். अब देखिए, நம்ம சொல்லுவோமா? हम कहेंगे क्या? யாரும் சொல்லணும். कहना है, எல்லாமே மாறும். सब बदलेगा। கர்த்தர் இதை நான் செய்யணும்னு சொல்லணும்னு நினைச்சு அவர் அவர் பார்க்கிறார். प्रभु इसे मैं कहना है और करना है, ஏன்னா அவர் நல்லவர். क्योंकि भला है, அவர் அற்புதம் செய்கிறவர். वो अद्भुत करने वाला है। பைபிள் சொல்லுகிறது அவர் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் நிறைந்தபடி बाइबल बताती है पवित्र आत्मा और सामर्थ्य से भरा हुआ था, நன்மை செய்கிறவராகவே சுற்றித் वो திரிந்தார். भलाई करने के रूप में ही फिरता दिखाई दे। இயேசுப்பா அப்படிதான் இருக்கிறார். आज भी प्रभु यीशु ऐसा ही है। கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है, கிருபை பெரியது. उसका अनुग्रह बड़ा है। கடைசி வசனத்தை வாசிக்கலாம். आपने एक वचन அப்போஸ்தலர் 3:3 வாசிக்கலாம். प्रेरित तीसरा अध्याय तीसरा वाक्य। தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அடுத்து பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். जब उसने पतरस और यूहन्ना को मंदिर में जाते देखा तो उनसे भीख मांगी। पतरस ने यूहन्ना के साथ उसकी ओर ध्यान से देखकर कहा, हमारी ओर देख। ஆச்சு. तब पतरस ने कहा, चांदी और सोना तो मेरे पास है नहीं, परंतु जो मेरे पास है वह तुझे देता हूँ। यीशु मसीह नासरी के नाम से चल फिर। ஹல்லேலூயா.
இவ்வளவு ஒரு பலன் இருப்பார். इतना एक सामर्थ्य है देखो। நீ விரும்புத மாதிரி அந்த பணம்லாம் இல்ல. तू जैसा चाहता है वैसा धन எனக்கு मेरे யாருக்கு पास- உனக்கு இருக்கு? पर एक मेरे पास है, இயேசுவின் நாமம் இருக்கிறது. प्रभु यीशु का नाम அதை है, நான் உனக்கு தாரேன். उसे मैं तुझे இயேசு நாமத்தை கொடுக்க முடியும்? ऐसा यीशु के नाम को देकर வார்த்தையில சொல்லி அறிக்கை எடுக்கிறது தான். मुंह से बोलकर कबूल करना। நானே வார்த்தையை சொல்லி அறிக்கை செய்யணும். मैं खुद वचन को कह, இயேசு ஆவியா இருக்கிறார், இருதயத்தில் இருக்கிறார். यीशु आत्मा है और मेरे हृदय அந்த में। புடவருக்கு வெளிப்படுத்துகிறது. कैसे उस लंगड़े को प्रकट करना। அதுதான் இயேசுவின் நாமத்தில் எழுப்புன்னு சொன்னா எழுப்பு. यीशु के नाम से उठ जाए, ऐसा कहा तो उठ गए। தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்கிறது. परमेश्वर का वचन मुंह से कबूल करना, வாழ்க்கையில நடக்கும். वचन जीवन में पूरा हो அதே जाए। ஒரு சாட்சி கேட்டேன். उसने गवाही सुना। ஒரு சகோதரி சொல்றாங்க, एक बहन कहती है, நான் இப்ப ஐயா நான் புதுசா உங்க சபைக்கு வரேன், मैं नया आपके कलिसिया में आ रही हूँ, எனக்கு சரியான வேலை கிடையாது, बच्ची को सही नौकरी नहीं, கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்தேன், थोड़ा थोड़ा पैसा जमा कर, வீட ரிப்பேர் பார்க்கலாம் இருக்க முடியாது, घर सही नहीं किया तो रह नहीं सकते। அதனால ஒரு கான்ட்ராக்ட் காரன்ட்ட கொண்டு கொடுத்தேன் பைசாவை. कॉन्ट्रैक्ट वाले को पैसा दिया, இவ்வளவு பைசா தான் இருக்கு, इतना ही पैसा, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தந்துருவேன். थोड़ा थोड़ा मैं आपको दे दूंगी, எங்க வீட்டு வேலையை கொஞ்சம் முடிங்க. थोड़ा मेरा घर के काम कर சரி சரி நீ கொஞ்சம் கொஞ்சமா தா, ठीक है, तो आराम आराम से दे, நான் उனக்கு வீடு கட்டுவேன்னு சொன்னேன். मैं तेरे लिए घर बांध कर दे என் दूंगा। வீட கொஞ்சம் கட்ட ஆரம்பிச்சான். मेरे घर को बांधना शुरू किया, மறுநாள் வந்து சொல்றான், दूसरे दिन कहा, சார் உங்க வீடுக்கு நான் கட்ட ஆரம்பிச்ச உடனே எனக்கு 3 கான்ட்ராக்ட் கிடைச்சது பக்கத்துல. आपका बहन आपका घर बांधना शुरू करते हैं, मुझे 3 कॉन्ट्रैक्ट बाजू में मिला। அதனால எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா நீ कितने ही साल क्यों ना हो, आप आराम से। நான் சொன்னேன் எப்படி இது நடந்தது? कैसा ये हुआ? நான் நினைச்சது கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும். मैं सोचा थोड़ा थोड़ा देना அவன் है, சொல்றான், உன் வேலையை ஆரம்பிச்ச உடனே எனக்கு 3 கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு, तुम्हारे काम शुरू करते मुझे 3 काम मिल चुका है। அதனால நீ ரொம்ப எனக்கு எனக்காவது அடை கூட வச்சு கொடுக்க நினைக்காத. जल्दी जल्दी में कुछ गहना रख कर देने की எப்ப सोच- கொடுக்க முடியுமா அப்ப கொடு. जब हो सकता है तभी। எப்படி தேவன் ஒரு ஆளை வச்சு ஒரு ஆளை ஆசீர்வதிக்கிறார். कैसे प्रभु एक व्यक्ति को रखकर दूसरे व्यक्ति को அந்த காரியம் हुई बातें हैं। தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படி ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर अपने बच्चों के जीवन में कैसे आशीष கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், जीवन को देखते हैं। உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலம் தானே, जब तेरे पास थोड़ा ही बल है ना, பரவாயில்ல, இதே பலத்தோட நீ போ. इसी बल से तू जा। நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் ஜெயம் பெறுவோம், हमारे मसीह के जीवन में நாம் हम வெற்றி அடைவோம். विजयी होंगे, அந்த மாதிரி செய்து முடிச்சிடும். सबको अच्छे तरीके से। காரணம் அவர் எனது சகாயம் பண்ணுகிறார். कारण वो हमारा सहायकता है। சகாயம்னா எதிர்பார்க்காம உதவி செய்கிறது. सहायकता का मतलब बिना इंतजार के मदद करना। நம்ம இடத்துல ஒண்ணு எதிர்பார்க்கல, ஆனா அவர் உதவி செய்கிறார். हमारे पास कुछ चाहते नहीं पर वो मदद करते हैं। அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், पौल कहते நீங்க हैं, சகாயம் பெறணுமா, आप सहायक चाहते இறக்க हैं, பெறணுமா, दया पाते हैं, கிருபாசன தட்டைக்கு வாருங்கள், अनुग्रह के स्थान में आइए, தெய்வ சமூகத்துக்கு வாருங்கள். प्रभु की उपस्थिति में आइए, கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையை உங்களுக்கு தருவார். प्रभु ऐसी महिमा आपको கர்த்தர் देगा। இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், आज भी प्रभु हमें देख இல்ல करके, எதுக்கு அந்த பலத்திலே நீ போ, ठीक है, जो है उस बल में तू जा, நீ சத்துருவை ஜெயிப்பாய், जो शत्रु पे विजय प्राप्त நீ है, இஸ்ரவேலர்களை மீட்டுக் கொள்வாய். इजरायलियों को छुड़ा அதுதான் देगा। நடந்தது. वही हुआ। கர்த்தர் கிதியோனோடு இருந்து வெற்றி கொடுத்த போல நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வெற்றியை प्रभु தருவார். गिदियोन के साथ कैसे विजय दिया, वैसे ही हमारे जीवन में विजय दिया। காரணம் அவர் பலமுள்ளவர். कारण वो सामर्थ्य है। நம்முடைய பலவீனத்தெல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்தவர். हमारी कमजोरियों को उसने क्रूस पर उठा தேவன் लिया। மகிமையான காரியங்களை நம்ம செய்வார். परमेश्वर महिमा के कार्य हमारे जीवन में करे। எல்லாரும் அந்த சேர்ந்து அந்த பேராகிராஃப் படிக்கிறோம். நான் பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, பலவீனன் தேவன் சொன்னார், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவின் இயேசுவின் நமது இயேசுவின் இயேசுவின் கல்மழுக்கு பிடித்தி கொண்டல் அல்லேலூயா, 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 ஆண்டவரே, அல்லேலூயா,
हालेलुया அந்த வாக்குத்தத்தத்தை நினைத்து நம்ம சொல்லுவோம். वाग्दान को हम याद कर कर प्रार्थना करें। கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னார், गिदियों को देखकर प्रभु ने நீ कहा பராக்கிரமசாலி, तो शूरवीर है, நான் உன்னோடு கூட मैं இருக்கிறேன். तेरे साथ हूँ। நீ இருக்கிற பலத்தோட போ, तो जो बल है उसी के நீ साथ சத்துருவை ஜெயிப்பார். शत्रु पर विजय प्राप्त। எல்லாரும் சொல்லணும், हम सब यहाँ ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்றோம். उस वचन के लिए धन्यवाद। என்னை பலவானாக நீர் பார்த்து मुझे सामर्थ्य देखते हैं, நீர் என்னோட கூட இருக்கிறீர்கள். मेरे साथ आप हैं। நான் வருகிற ஒவ்வொரு நாளும், मैं आने के हर एक நான் दिन, போகிற எல்லா இடங்களிலும் मैं जाने के हर एक स्थान நீ என்னோட கூட இருக்கிறீர்கள். आप मेरे साथ। ஆகவே நாங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவோம். इसलिए हम सब में विजय प्राप्त। காரணம் நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அப்படி நிறைவேறினார். और आपने कही वाग्दान से पूरी हुई। பேதுரு சொல்லுகிறார், पतरस कहता है, நீ எதிர்பார்க்கிற மாதிரி என்கிட்ட வெள்ளியோ பொன்னோ இல்லை, तू जैसा चाहता है मेरे पास ऐसा सोना चांदी ஆனால் नहीं। இயேசு என்ற நாமம் இருக்கிறது. यीशु वो नाम அந்த है, நாமத்துல நீ எழுப்பி நடப்பாய். उस नाम में तो उठकर அவன் चलेगा। எழுந்தான். उठा, வேதம் சொல்லுகிறது, எழுந்து நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தான். वचन कहता है उठा, खड़ा हुआ, चला और उड़ी मार। வார்த்தை ஒரு மனுஷனை கரடுமுரடான நரம்புகளை செயல்பட வைக்கும். वचन एक मनुष्य के टेढ़े मेढ़े नस को सीधा कर देगा। எல்லாரும் சொல்றேன், सर धन्यवाद। ஆண்டவரே அந்த நாமத்தினால என்னை நிரப்பு. परमेश्वर उस नाम से हमें बढ़ती, அந்த பலத்தினால நிரப்பு. उस बल से हमें बढ़ती। உன்னதத்தில் இருக்கிற அந்த பலம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டிக்கும். ऊंचाई का बल एक बड़ा विश्वास, ஒரு பலம். काम के समान है। ஓடினால் அவங்க சோர்வில்ல, दौड़ेंगे तो அவருடைய இடைப்பட்டு वो थकेंगे नहीं। Amen. धन्यवाद करते हैं हमारे मेरे पिता प्रभु यीशु के सुंदर सुबह के समय के लिए धन्यवाद प्रभु। आपके उपस्थिति में आना कितना धन्य की बातें हैं प्रभु। परमेश्वर ये दिन को आपने हमारे लिए दिया, उससे धन्यवाद करते हैं। आज मेरे को हमें मिली हुई वचन के लिए आपको धन्यवाद करते हैं परमेश्वर। इस बीमारी भरे जिंदगियों के बीच में परमेश्वर आपका वचन हमारी ओर कहता है कि तू शूरवीर है करके प्रभु। परमेश्वर आप हमारे साथ है, इसीलिए हम शूरवीर है प्रभु। परमेश्वर हम धन्य है कहते हैं कि आप हमारे खुदा है प्रभु। परमेश्वर आप हमेशा हमारे साथ है, ऐसा वचन कहता है। दुनिया के अंत तक मैं तेरे साथ हूँ, ऐसा अपने प्रेरितों को कहा प्रभु। और वो वचन हम भी ले लेते हैं प्रभु। आपके वचन को परमेश्वर हाँ और आमीन के रूप में हम स्वीकारते हैं प्रभु। इस सुबह में दिए हुए वाग्दान को हम परमेश्वर हमारे जीवन में पूरा करते हैं परमेश्वर। उस पर विश्वास करते हैं, उसी के अनुसार चलेंगे प्रभु। धन्यवाद करते हैं, हमारे विश्वास को बढ़ाइए प्रभु। परमेश्वर धन्यवाद करते हैं परमेश्वर। फिर से इस सुबह में आए हुए हर एक भाई बहनों को प्रभु आपसे कोई नाम से आशीष करते हैं परमेश्वर। आपका अनुग्रह, आपका प्रेम, आपका करुणा परमेश्वर हमेशा हमारे साथ, हमारे परिवार के साथ बने रहना। प्रार्थना करते हैं नाम से, आमीन।